சதீஷ். ஆமா சார். ஹாய் சதீஷ். வீட்டுக்கு வந்தாலும் உங்க சிஸ்டரை பார்க்க முடியாதுன்னு ஏன் சொன்னீங்க? அவங்க வெளியூருக்கு எங்கேயாவது போயிருக்காங்களா? ஆமா சார். சரி, எப்போ வருவாங்க? அதான் சார் எனக்கும் தெரியல. எனக்கு புரியல. விளக்கமா சொன்னதா சார் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அக்காவை உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க சிஸ்டரை நான் பார்த்தது கூட கிடையாது. ராஜரத்ன சார் தான் அவங்க அட்ரஸை கொடுத்து அனுப்பி வச்சாரு. ஆமா, அவரு ஜெயில தானே இருக்காரு. அவர் எப்படி உங்களுக்கு பழக்கமானாரு? எங்களுக்கு அங்கதான் பழக்கம். அதுவும் 2 மாசம் தான். அதுக்குள்ளேயே நாங்க ரொம்ப க்ளோஸா பேசி பழகிட்டோம். எப்பவுமே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திவ்யா பத்தி தான் சார் பேசிட்டு இருப்பாரு. உங்க குடும்பத்துக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டோன்னு ரொம்ப கில்ட்டியா புலம்புவாரு. உங்களுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணணும்னு அவர் மனசார நினைக்கிறாரு சதீஷ். உங்க குடும்பம் மேல இருக்கிற அக்கறையால தான் திவ்யாவை பார்த்துட்டு வர சொல்லி என்ன அனுப்பி வச்சாரு. அவரு ரொம்ப நல்ல மனுஷன் தான் சார். அந்த சுப்புவும் பிரபுவும் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அவங்களால தான் சார் இன்னைக்கு நாங்க எங்க அக்காவை தொலைச்சிட்டு நிக்கிறோம். அம்மாவும் புத்தி பேதலிச்சு போய் தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்காங்க சார். அக்காவை தொலைச்சிட்டீங்களா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சதீஷ். சுப்பு பேச்ச கேட்டுட்டு அங்கிள் அக்கா மேல திருட்டு பழி போட்டு வெளியே அமிச்சிட்டாங்க சார். அந்த ராட்சசி எங்க சொத்து எல்லாத்தையும் புடிங்கிட்டு வீட்டையும் புடிங்கிட்டு எங்களை நடுத்தருல நிக்க வச்சிட்டா சார். பெத்த அப்பாவையும் அவ பணத்தால விலைக்கு வாங்கிட்டா. அந்த ஆளு எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒருத்தியோட போயிட்டாரு. அதுக்கெல்லாம் கூட எங்க அக்கா கவலைப்படல சார். எங்களை கொடுமைப்படுத்தி அவ சொத்தை எல்லாம் புடுங்கி நடு ரோட்ல நிக்க வைப்பன்னு அந்த சுப்பு எங்க அக்கா கிட்ட சவால் விட்டா. அதுதான் சார் எங்க அக்காவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அவ சதியில இருந்து அங்கிளை எப்படியாவது காப்பாத்தணும்னு அக்கா அன்னைக்கு டிசைட் பண்ணாங்க. அங்கிளுக்கு சுப்பு செகண்ட் ஒய்ஃப் தான். அது உங்களுக்கு தெரியும். அவ பேச்ச நம்பிதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை நான் வீட்டை விட்டே விரட்டிட்டேன்னு சார் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்காரு. சுப்புவால என் பொண்டாட்டி பிள்ளைக்கு கூட துரோகம் பண்ணிட்டேன்னு அத நினைச்சும் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பார். அவங்க கூட ஜெயில பார்க்க வந்தாங்க. ஆனா சுப்புவோட ஆள் ஒருத்தர் அங்க இருந்ததால சாரால அவங்க கிட்ட ஃப்ரீயா பேச முடியல. அதுலதான் சார் ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிட்டாரு. சார் நீங்க என்ன சொல்றீங்க? அங்கிளோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவரை பார்க்க வந்தாங்களா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? சார் அவங்கள தேடி தான் திவ்யா அக்கா கொடைக்கானல் போயிருக்காங்க. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க.
அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்க போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது. என்ன சொன்னாலும் நம்புதுங்க.